இப்போ வருமா மாநாடு, அவர் அரசியல் வருவாரா இல்லையாங்கிறது ஒரு 3-4 வருஷம் வந்த மாதிரியே மாநாடு நடத்துவாரா இல்லையா, எப்போ நடத்துவார் அப்படிங்கிறதே பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், இப்போ அவங்களுடைய கோலாக நான் பார்க்குறது வந்து இந்த கோட் ரிலீஸ் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ செப்டம்பர் 5 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய ரிலீஸுக்கு தான் இப்போ அவங்க ரொம்ப துரிதமாக இருக்காங்க. பட் ஆல்ரெடி வந்து இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரவாண்டி ஏன் அடிபட்டு நினைக்கிறீங்க? முதல் நேற்றுலேருந்து விக்கிரவாண்டி தான் ரொம்ப அடிபட்டு இருக்கு. எனக்கு அநேகமாக விக்கிரவாண்டி அப்படின்னு செய்திகள் சொல்லுது. எனக்குமே அது என்னங்கிறது புரியல. ஏன்னா அந்த விக்கிரவாண்டிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இவர் அங்கே இந்த கள்ளச்சாராயம் சாவுக்கு அப்புறம் இறப்புக்கு அப்புறம் அவர் அங்கே போய் அவர் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் விசிட்டாக போகிறார். பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அவர் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலாக போகிறனால அதை ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு அதில் கொஞ்சம் கனெக்டிங் த டாட்ஸ் தானே எல்லாத்துக்குமே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 5 லட்சம் பேர் கூட வேண்டும், 5 லட்சம் பேர் கூட வேண்டுமா, 5 லட்சம் பேர் கூடுவார்கள்? அவங்க சொல்லக்கூடிய கணக்கு கட்சியில் ஏற்கனவே ஒரு 80 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலே அவங்க ஆப் வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இப்போ சொன்னது விஜய் நடிச்சாருன்னா 10 வருஷத்துக்கு டாப்புக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு. அப்படின்னா 10 வருஷம் நடிக்கணும்னு சொல்கிறீங்களா, நடிப்பாருன்னு சொல்கிறீங்க? ஆனால் அது இந்த கோட் மாதிரிலாம் பெரிய லென்த்தி ஸ்கெடியூல் இருக்காது. ஒரு ஷார்ட் ஸ்கெடியூல்லேயே அந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 days இஸ் ஆல்சோ எ வெரி பிக் பீரியட், 2 years ஆல்சோ எ வெரி ஷார்ட் பீரியட். அதுதான் அந்த பாலிடிக்ஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ். மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களை இன்னைக்கு வரைக்கும் டிவிகேல அதிகாரப்பூர்வமா அவங்க லெட்டர் பேட்ல நாமினேட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் 10 பொசிஷன் தான். ஆனால் 2 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த 2 லட்சம் நிர்வாகிகள் கூட அந்த மாநாடுக்கு வருவாங்க. பிஜேபி கூட போகணுங்கிற கட்டாயம் இல்லை, அதிமுக கூட போகணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்க 2 பேர்த்தினுடைய கருத்தை வலுப்படுத்துற மாதிரி தான் நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம். நீங்கள் கூட்டணிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக யாராக இருக்க முடியும்னா, இது வரைக்கும் டிஎம்கே அதிமுக ஆண்டவங்களையும் ஆள்றவங்களையும் எதிர்த்துட்டு இருக்கிறது நாம் தமிழ். ஸோ அவரும் பல இடத்துல வந்து நான் தம்பி கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறது ஓப்பனாகவும் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தம்பி ரெடியா இல்லையே. பட் அவருக்கு என்ன இருக்கும், எப்படி 35% வரும் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிதான் அவர் சுற்றி இருக்கிறவங்க அதை சொல்லிட்டு இருக்கலாம். சார் நீங்கள் உங்களை விட்டு ஆளே கிடையாது, நீங்கள் வந்து நின்னீங்கன்னாவே உங்கள் முகராசி பாருங்களேன், சினிமாவுக்கு போகும்போது எத்தனை பேர் வராங்க, பின்னாடி கூட்டத்தை பார்த்தீங்களான்னு. உங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் பத்தாது. நான் தான் சொல்கிறேன், ஒரு அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 10 to 15%. ஆனால் இவர் வரது இப்போ சிஎம் ஆகிறது தானே. விஜய் வந்து இதில் வணக்கம் ஆகாய நண்பர்களே. விஜய் கட்சியின் மாநாடு எங்கு நடக்கும், எதிர்பார்ப்பு ஏன், இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு நந்தகுமார். வணக்கம் திரு நிஜந்தன். விஜய் மாநாடு, தமிழக வெற்றி கழக மாநாடு விக்கிரவாண்டி நடக்கும், திருச்சியில் நடக்கும், சேலம் நடக்கும், இப்படின்னு பல்வேறு இடங்கள் சொல்லப்படுது. சமீபத்தில் வந்த செய்தியின்படி அநேகமாக விக்கிரவாண்டி அந்த மாதிரி சொல்லப்படுது. அது செப்டம்பர் 22 இருக்கலாம். அதுவும் உறுதியாக சொல்லப்படலை. அவங்க கட்சிக்காரர்கள் கூட வெளியே யாரும் சொல்றதில்லை, உள்ளே ஒரு ரகசியமாக வச்சிருக்காங்க. உண்மையிலேயே விக்கிரவாண்டியில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் என்ன தாக்கம் கொடுக்கும்? இது அவங்க ஆரம்பத்தில் இதே டாக்கு தான் திருச்சியில் நடத்துகிறதா ரொம்ப கன்ஃபார்ம்டு நியூஸாகவே வளம் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிங்கிற பேர் அடிபடுது. இன்னும் யதார்த்தமான நமக்கு தெரிகிற வர உண்மை என்னென்னா, இன்னி வரைக்கும் எதுவும் இடம் வந்து ஃபைனலைஸ் ஆகலை. அவங்க ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்ருக்கிறதா தகவல் வருது. திருச்சி, மதுரை, சேலம், விருதுநகர், விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் அவங்க இடம் பார்த்துட்ருக்கிறதாவும், இன்றைக்கி அவர் ஒரு நடிகராக இருக்கிறனால எப்பயுமே அந்த கதாநாயகன்கிறவருக்கு படத்தில் ஒரு மாஸ் என்ட்ரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த படத்தையே லிஃப்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி படத்துக்கே ஒரு மாஸ் என்ட்ரி பார்க்குறவங்க இன்றைக்கி பாலிடிக்ஸ்க்கு வரும்போது ஒரு மெகா என்ட்ரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய பிளான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர்த்தனாச்சுக்கு ஒரு க்ரௌடை வந்து புல் பண்ணணும். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களம் 2026 ரொம்ப ரொம்ப டிப்பிக்கல் கிரவுண்டு, ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு களமாக இருக்கிறனால இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு மாநாடுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விஜய் அண்ட் ஆல்சோ டிவிகே. ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கௌத்தங்கிற மாதிரி முடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5 lakh க்ரௌட்னாச்சும் புல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப நாள் அந்த எதிர்பார்ப்பு ஏறிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ வருமா மாநாடு, அவர் அரசியல் வருவாரா இல்லையாங்கிறது ஒரு 3-4 வருஷம் வந்த மாதிரியே மாநாடு நடத்துவாரா இல்லையா, எப்போ நடத்துவார் அப்படிங்கிறதே பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கேன். ஆமாம், இப்போ அவங்களுடைய கோலாக நான் பார்க்குறது வந்து இந்த கோட் ரிலீஸ் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ செப்டம்பர் 5 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய ரிலீஸுக்கு தான் இப்போ அவங்க ரொம்ப துரிதமாக இருக்காங்க. பட் ஆல்ரெடி வந்து இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க எதிர்பார்க்குற க்ரௌடுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஏக்கரானாச்சுக்கு வேணும். அப்போ அந்த 100 ஏக்கரா வச்சிருக்கக்கூடிய ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கட்சி மாநாடு நடத்தும் போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். ஒரு சாதாரண ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா யார் வேணால் இடத்த கொடுத்துருவாங்க. ஒரு கட்சி
அதுவும் புதுசாக வர கட்சி அதில் ஒரு இடம் கொடுக்கும்போது அதில் நிறையா ஒரு அரசியல் தலையீடுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இடத்த செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக அதில் தான் நிறைய ஒரு மேசிவ் என்ட்ரி ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டியை அடிபட்டுச்சு நினைக்கிறீங்க? நேற்றுலேருந்து விக்கிரவாண்டி தான் ரொம்ப அடிபட்டு இருக்கு. எனக்கு அநேகமாக விக்கிரவாண்டி அப்படின்னு செய்திகள் சொல்லுது. எனக்குமே அது என்னங்கிறது புரியல. ஏன்னா அந்த விக்கிரவாண்டிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இவர் அங்கே இந்த கள்ளச்சாராயம் சாவுக்கு அப்புறம் இறப்புக்கு அப்புறம் அவர் அங்கே போய் அவர் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் விசிட்டாக போகிறார். பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலாக போகிறனால அதை ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு அதில் கொஞ்சம் கனெக்டிங் த டாட்ஸ் தானே எல்லாத்துக்குமே. சோசியல் மீடியாவில் ஆகட்டும் வலைதளங்கள் எப்பயுமே அந்த கனெக்டிங் த டாட்ஸ். ஸோ அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புலப்பட்டனால இந்த ஒரு பேர் வந்து அடிபட்டுட்டு இருக்கு. முதல்ல இதே தான் திருச்சி வந்து ரொம்ப கான்க்ரீட்டாகவே அடிபட்டுச்சு. இப்போ அதே மாதிரி விக்கிரவாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாரம் கள்ளக்குறிச்சி சொல்றீங்க நீங்க இல்லையா? சாரி, கள்ளக்குறிச்சி அந்த இதுல வந்துச்சு. இப்ப விக்கிரவாண்டி அந்த பை எலெக்ஷன் வந்தனால அதுல இது ஆன்டிசிபேட் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ அந்த விக்கிரவாண்டிங்கிறது வந்து எந்த ரீசன்னால உள்ளர வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. விஜய் அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்னா விஜய் இல்லைன்னா அவர் புஷி ஆனந்த், இவங்க 2 பேர்த்து வாயிலிருந்து வந்தாதான் அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்குமே ஒழிய இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள். அது டக்குன்னு வெளியே இன்றைக்கி மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஆத்தென்டிகேட்டடாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியது வந்து அந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 5 லட்சம் பேர் கூட வேண்டும். 5 லட்சம் பேர் கூட வேண்டுமா? 5 லட்சம் பேர் கூடுவார்களா? அவங்க சொல்லக்கூடிய கணக்கு கட்சியில் ஏற்கனவே ஒரு 80 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலே அவங்க ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து மெம்பர்ஷிப் வந்து ஒரு 80 லட்சம் பேர்த்துக்கு மேலே ஆல்ரெடி வந்துட்டாங்க. கட்சி ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஒரு 40-45 லேக்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு 80 லேக்ஸை கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல்கள் வந்து உலா வருது. அப்போ வந்து ஒரு மேசிவ் என்ட்ரி கொடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லேக் பீப்புள்னாச்சும் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. வருவாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சினிமா பிம்பம் இன்னும் விஜய்கிட்ட வந்து ஒரு அரசியல் தலைவருங்கிறது அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கிறது வந்து அவருக்கு வந்து சினிமா ஸ்டார்டம்ங்கிற ஃப்ளாக் தான். பார்ட்டி லீடர் ஃப்ளாகுங்கிறத விட ஸ்டார்டம் ஃப்ளாக் தான் ரொம்ப ஹையாக ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு சினிமாவில் அது இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு சினிமாவில் கண்டினியூ பண்ணார்னா இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு இவருடைய பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு பெரிய காம்படிஷன் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக 10 வருஷம் அவர் தான் டாப்பில் இருக்கிற அளவுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு அந்த செகண்டுங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது அது நிறையா இதில் என்ன இப்போ தலைனாவே உடனே தளபதின்பாங்க, தளபதினா உடனே தலைன்பாங்க. சூப்பர் ஸ்டார் விட்டுட்டீங்க. சூப்பர் ஸ்டார் வந்து இந்த லெவலுக்கு மேலே போயிட்டார். அவர் வந்து எம்ஜிஆர் ரஜினிகாந்த்ங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ எம்ஜிஆர் வந்து ரஜினி வந்து அந்த கேட்டகரிக்கு போயிட்டார். இப்போ இருக்கக்கூடியதில் ரொம்ப சின்ன வயசில் இவர் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த அரௌண்ட் 50 ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ இன்றைக்கி விஜய், அஜித் அந்த மாதிரி அவங்க 2 பேர்த்த விட்டு அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் லெவல் ஹீரோஸ். பட் அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் விஜய்க்கு வந்து இன்றைக்கி திருட்டுங்கிற அளவுக்கு யாரும் பெருசாக இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏகோபித்த அபிமானத்தை ரசிகர்கள் மத்தியில், ஒரு குடும்பத்துங்கள் மத்தியில், குறிப்பாக பெண் ரசிகைகள் வந்து அவருக்கு ஏராளமாக இருக்கிறனால அந்த ஸ்டார்டம்ங்கிறது வந்து அந்த க்ரௌடை புல் பண்ணிடும். ஏன்னா அவர் ஷூட்டிங்க்கு போகும்போதே நிறைய அதை தான் நம்ம பார்க்குறோம். வித்தின் தமிழ்நாடு கூட இல்லை, ஒரு ஆந்திராவில் ஷூட்டிங்கோ இல்லை கேரளாவில் ஷூட்டிங்னா கூட பயங்கரமாக க்ரௌடு வந்து கேதர் ஆகிடுது. அது இல்லாமல் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு மாநாடுங்கும் போது கண்டிப்பாக இவங்க சைடில் இருந்தும் நிறையா வரணுங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். அதனால் நிறைய பேர் வர்றதுக்கும் இவங்க வந்து சிரத்தை எடுத்துப்பாங்க. அதை ஃபேன்ஸாக இருக்கிறவங்களும் அந்த அபிமானத்தில் நம்மால் கட்சி ஆரம்பிக்கிறார், அதனால் மற்ற மாநாட்டுக்கு போகலன்னா கூட மாநாட்டுக்கு நம்ம போகலனா எப்படிங்கிறத அவங்க எல்லாருமே அந்த மாநாட்டை ஓன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக நீங்கள் இப்போ சொன்னது விஜய் நடிச்சாருன்னா 10 வருஷத்துக்கு டாப்புக்கு போட்டியே கிடையாது அப்படின்ட்டீங்க. அப்படின்னா 10 வருஷம் நடிக்கணும்னு சொல்கிறீங்களா, நடிப்பாருன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் பிரகாரமே இந்த கோட் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று சொல்கிறாங்க. ஐ திங்க் வினோத் டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அது இந்த கோட் மாதிரிலாம் பெரிய லென்த்தி ஸ்கெடியூல் இருக்காது. ஒரு ஷார்ட் ஸ்கெடியூல்லேயே அந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 days இஸ் ஆல்சோ எ வெரி பிக் பீரியட், 2 years ஆல்சோ எ வெரி ஷார்ட் பீரியட். அதுதான் அந்த பாலிடிக்ஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எலெக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 20-21 months தான் இருக்குது. விஜய் வந்து இந்த படம் கோட்டை முடித்த உடனே துரிதமாக அரசியலுக்கு இறங்கி அதுக்குண்டான வேலையை, அதுக்குண்டான யுக்திகள் நடவடிக்கை எடுக்கிறது தான் அவருடைய அரசியலுக்கு. ஏன்னா இன்னும் 21 மாதத்தில் எலெக்ஷனுங்கும் போது காலங்கள் இல்லை. இந்த 2 years 21 monthsங்கிறது வெரி ஷார்ட் பீரியட் அந்த சென்ஸில் பார்க்கும்போது.
நீங்க சொல்றது ரொம்ப அதிகமா தெரியுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் 26 ஏப்ரல்ல தேர்தல் நடந்துரும். நான் மேவை கன்சிடர் பண்ணி சொல்றேன். ஏப்ரல்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்த ஆண்டு ஒரு 12 மாதங்கள், அதுக்கப்புறம் ஒரு 4 மாதங்கள், இதுல ஒரு 4 16 நாள் 20, மேனா 21, ஏப்ரல்னா 20 மாதம். ஏன்னா இந்த தேர்தலுக்கான பணிகள் 26 ஜனவரியில ஆரம்பிச்சிடும். ஆமா, ஆகையால ஒரு வருஷம் 4-3 மாதம் ரொம்ப ஷார்ட் பீரியட். அதான் சொன்னேன், அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 நாளுங்கிறதும் சில நேரத்தில் அதிகமான காலகட்டம், 2 வருடம்ங்கிறது கூட பெரிய குறுகிய காலகட்டம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜய்க்கு உண்டான கட்டாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இது வரைக்கும் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸை தான் பாலிடிக்ஸுக்கும் அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கட்சியில் இருக்கிறவங்களே கட்சி அந்த அவருடைய மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களை இன்னைக்கு வரைக்கும் டிவிகேல அதிகாரப்பூர்வமாக அவங்க லெட்டர் பேடில் நாமினேட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் 10 பொசிஷன் தான். அதில் 5 பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கிறது. விஜய், புஷி ஆனந்தை தவிர பொருளாளர், அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், அதில் ஒரு 5 பேர். அடுத்தது வந்து இந்த கட்சி சேர்க்கைக்காக ஒரு 5 நபர் குழுக்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்சியின் சார்பாக ஒரு லெட்டர் பேடில் கையெழுத்து போட்டு அப்பாயிண்ட் பண்ணது வெறும் 10 பொசிஷன் தான் அஃபிஷியல் பேரர். 2 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த 2 லட்சம் நிர்வாகிகள் கூட அந்த மாநாடுக்கு வருவாங்க. இது வந்து அவங்க சொல்றது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களும் அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இது கட்சியாக மாறும்போது அவங்களுக்கு என்ன பெரிய சிக்கல் வரும்னா, இப்போ ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களை பூராமே அப்படியே வந்து அஃபிஷியல் பேரர்ஸாக பாலிடிக்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புது அரசியல் கட்சி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் பதவிகள் கிடைக்காம அந்த பகுதியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது எந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியிலிருந்துமே சில முக்கிய பிரமுகர்கள் வந்து அதை புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறனால அது விஜய்க்கு ஒரு பெரிய பேனர் வருங்கிற எதிர்பார்ப்பில் அங்கே பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து வேற கட்சிக்காரங்க இப்போ ஏற்கனவே ஆக்டிவாக மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்க, அப்போ விஜய் நற்பணி இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நற்பணி மன்றத்தை நடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த லீடர்ஷிப்புக்கு உண்டான ஸ்கில் செட் வேறு. இதே பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும்போது அந்த அஃபிஷியல் பேரர்ஸ்க்கு உண்டான ஸ்கில் செட்டு மற்ற எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுக்குள்ளாரே ஒரு கொஞ்சம் சின்ன சலசலப்பு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் தான் டாப் பாஸ், அவர் சொன்ன எல்லாம் கேட்டுவாங்கல்ல? கேட்பாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து ரசிகர்கள் இவர் வந்து நடிகை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு 20 வருஷமாக அவருக்கு 25 வருஷமாக ரசிகர்களாக பின்பற்றுவீங்க, அவருக்காக கொடி கட்டுவீங்க, பால் ஊற்றுனவீங்க, செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அந்த விஜய் நற்பணி மன்றத்தில் தன்னுடைய காசை போட்டு நிறையா செலவு பண்ணுவீங்களாம். இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தா நம்மளும் அந்த பதவிக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் செலவு பண்ணாலுங்க நிறையா இருப்பாங்க. அப்போ நீங்கள் நற்பணி மன்றம் தான், ஆனால் இது அரசியல் கட்சிக்காக வேற ஒருத்தரை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்படும், செட்பேக் ஆகும். அது வந்து விஜய் கட்சிக்குள்ளார ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது யார் கட்சி ஆரம்பித்தாலும் இது நடக்கும். ஒரு நடிகராக இருந்து இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வரும்போது இது நடக்கும். இதையும் ஓவர் கம் பண்ணி தான் அவர் வரணும். அப்போ இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய ஆளுங்களை கூட மற்ற கட்சிக்காரங்களை அவங்கள வச்சு பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வேற கட்சிக்கு இருந்து ஆட்கள் வர தயாராக இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு இப்போ இன்றைக்கி அரசியலுக்குள்ளார வரும்போதே அவங்களுக்கு உண்டான பதவி, அவங்களுக்கு உண்டான அந்தஸ்து, போஸ்டிங் வரணுங்கிறது தான் ஒவ்வொரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பும். அப்போ எல்லா கட்சியிலுமே பதவிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பதவி தான் இருக்கும். எல்லாருமே ஆஸ்பயர் ஆகிற எல்லாத்துக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் அடிச்சிட முடியாது. அதுக்கு அவங்க கேலிபராக இருக்கணும். அவங்க கேலிபராக இருந்தாலும் பொசிஷன் வேக்கன்சி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய. அதுவும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ்லேயே அந்த மாதிரிங்கும்போது ஒரு பாலிடிக்ஸ்குள்ளார பார்ட்டிக்குள்ளார ஏகப்பட்ட உட்கட்சி விவகாரங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாதனால சில பேருக்கு கொடுக்க முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் தான் நிறையா கட்சிகள் இருக்கும். நிறைய பேர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அஃபீஷியல் பேரராக. அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கேட்வே ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கே இருக்கிறவங்க அங்கே போகும்போது அவங்களுக்கு உண்டான பதவியும் அங்கீகாரமும் கிடைக்கும். புது கட்சிக்கு என்ன ஆகுனா, ஓகே ஏற்கனவே வந்து பாலிடிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஆளுங்க உள்ளே வரும்போது அந்த பகுதி மக்கள் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இப்போ என்ன தான் விஜய் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு ஓவரால் மாஸ் ஹீரோ. ஆஸ் அ பார்ட்டி லீடராக ஈ கேன் அப்பீல். பட் உங்களுக்கு லோக்கலில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்க, அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க, அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் மக்களை இன்ஸ்பயர் பண்ணி ஆகணும். அவங்க வந்து பப்ளிக்கோட காமன் மேன் கூட டச்சில் இருந்தால் தான் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இல்லைனா விஜய் சினிமாவில் பார்த்து ஸ்க்ரீனை பார்த்து வெரி குட் தலைவாங்கிறதோட போயிடும். அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறது வந்து இந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய ஆளுங்க, வட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஆளுங்க, மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஆளுங்க, அவங்க தான் இதை வந்து ஓட் கன்வெர்ட்டர்ஸ். அந்த கன்வர்ஷன் மெஷின் அவங்க தான். ஆனால் விஜய் ஒன்ஸ் எல்லாரையும் நியமிச்சிட்டான்னு எல்லாரும் வழிக்கு வந்துருவாங்கல்ல? அது வந்து நியமிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் சொல்றது தான் அஃபிஷியல் பேரர்ஸ் 10 பேர் தான். அப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் 2 லட்சம் நிர்வாகிகளை நியமிச்சிட்டார் அப்படின்னா எல்லாரும் சொல்றபடி கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதாவது வந்து 2 ஆப்ஷன். ஒன்று நீங்கள், ஏன்னா அதில் வந்து அவர் தான் சுப்ரீமோ, அப்போ வந்து அவர் சொல்கிறத கேட்டாகணும்.
அப்போ அதை கேட்கலைங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஹாவ் டு கம் அவுட். இல்லைன்னா அவங்க அதிலே வந்து அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லை டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்க அங்கேயே கொஞ்சம் புகஞ்சிக்கிட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கஸ்டம் ஆகிடுவாங்க. இல்லை ரொம்ப எதிர்பார்த்துருந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகக்கூடிய ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு இடத்த பார்க்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகக்கூடிய பீப்புளை மற்ற கட்சிக்காரங்க பயன்படுத்தி ஒரு விஜய்க்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கல்களை கொடுக்க முடியுமோ அந்த சிக்கல்களை அவங்க ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வழி பார்ப்பாங்க. ரசிகர் மன்றத்தில் பல்வேறு கட்சிகள் சேர்ந்தவங்க இருக்காங்க. விஜயுடைய ரசிகர்களா பல்வேறு கட்சி, திமுக அதிமுக சொல்லி பல்வேறு கட்சிகள், எல்லா கட்சியில் இருக்கிற ஆளுங்களும் ரசிகர்களாக இருக்காங்க. ஆனால் நிர்வாகிகள் வரும்பொழுது அவரை மட்டும் நம்பி வர்றவங்க தான் வர முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை அவர் தர்றாருன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் தான் இன்றைக்கி விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஓகே இது கோட்டு தான் கடைசி படம்னா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா அது நடிச்சிட்டு இருக்கும்போதே இது அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு. பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி இன்னொரு படம் போய் நடித்து அதை முடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது வந்து அது என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. ஏன்னா அவர் ஒன்ஸ் இருக்கக்கூடிய வேலையை முடித்தோடனே துரிதமாக இறங்கணும். ஏன்னா 20 மாதங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டைம். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சொன்னது போகிறோம், நீங்கள் அஃபிஷியல் பேரர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் வைஸு தொகுதியில் வரைக்கும் இன்னும் எத்தனை மாவட்டம், இப்போயே ஏற்கனவே அவங்களே வந்து ஒரு 100 மாவட்டமாக இதை கன்சிடர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் பேச்சு வருது. அப்போ இந்த 100 மாவட்டங்களுக்கு உண்டான ஆட்களை நீங்கள் போடணும், அஃபிஷியல் பேரர்ஸை போடணும், அவங்களுடைய தரத்தை நீங்கள் பார்க்கணும், அவங்களுக்கு நீங்கள் டாஸ்க்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் கொடுக்கணும், நீங்கள் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் அவங்க நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு மக்கள் பணித்திட்டத்தை கொண்டு போய் நீங்கள் எந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்துறீங்க மக்கள்கிட்ட, வீடு வீடாக வீதி வீதியாக போய் சேரணும். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப குறைவு. அடுத்தது இன்றைக்கி 2026 களம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கான களமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எந்த ஒரு பெரிய கட்சிகளும் இன்றைக்கி சோகால்டு பெரிய இருபெரும் திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய திமுகவோ அதிமுகவோ முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து குறைஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே வந்து பலகீனமாகவும் பலமற்றும் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த எம்பி எலெக்ஷனை பார்க்கும்போது திமுகவுக்கு தனிப்பட்ட கட்சி அவங்க நின்ன 22 தொகுதியில் பார்க்கும்போது வெறும் 27% தான் அவங்களுடைய ஓட் ஷேர். ஆனால் இடம் நின்னது கம்மியாக நடந்தானே, 23 நடந்தானே. அதான் இப்போ நீங்கள் 22 இடம் அவங்க நின்னாலும் மீதி இருக்கக்கூடிய 7 கட்சியினுடைய கூட்டணியும் அந்த 22 இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டு எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் வந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் எத்தனை இடத்துல நின்னீங்கனாலும் அந்த கூட்டணின்னு பார்க்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கிறது அந்தந்த கட்சிக்கு கிடைச்சதான். இது கூட்டணினால் கிடைச்சதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. அப்படி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க வந்து சீட்டே ஒதுக்குறாங்க. உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது அதனால் 4 சீட்டு, உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது அதனால் 10 சீட்டுங்கிற அந்த பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி டிஎம்கேக்கு வந்து ஒரு 26% தாங்க போது ஒரு 1,17,00,000 தான் வாங்குறாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் 2019 அவங்க நின்ன மொத்தமாக 39 தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2024 இந்த 39 தொகுதிகளில் வெறும் 5 தொகுதியில் தான் அவங்க 19 வாங்கினதை விட 24 ஓட்டு சேர்த்தி வாங்குறாங்க. மீதி 34 தொகுதியில் அவங்களுக்கு வந்து வாக்கு குறைஞ்சி தான் இருக்குது. அதுவும் அதிமுகவை பார்க்கும்போது வெறும் 20% தான் ஓட்டு. அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சிகள்னால தான் வந்து இந்த கட்சிகள் வந்து திடமடையுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், திமுக அதே அணி அப்படியே போய் சேரும் பொழுது அவங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கும்போது அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆமாம், அப்படியே இருந்தாச்சுன்னா லாபம். ஏன்னா இன்றைக்கி நான் எதுக்காக வந்து இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி 2026 கூட்டணி களமாக மாறும்போது, ஏன்னா இன்றைக்கி அதிமுகவும் டெஸ்பரேஷனில் இருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் டிஎம்கே செகண்ட் டேர்ம் வந்து வின் பண்ணதில்லை. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 11% வாக்கு டிஎம்கேக்கு குறைஞ்சும் இன்றைக்கி வந்து அவங்க 40க்கு 40 சீட் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடியல, ஸ்பிளிட் ஆகிடுச்சு. எதிர்கட்சி ஓட்டுகள் எல்லாமே பிரிஞ்சிருச்சு. அந்த பிரிஞ்சனால என்ன ஆகுதுன்னா இவங்க ஜெயிச்சர் மாதிரி தெரியுது. அப்போ இந்த 40க்கு 40 வெற்றிங்கிறது வந்து திமுகவினுடைய பெரும் பலத்தினால கிடைச்ச வெற்றி இல்லை, கூட்டணி கட்சியினால கிடைச்ச வெற்றி. இன்னொன்று எதிர்தலியில் வந்து யாருமே இன்னைக்கு கூட்டணி பலமாக இல்லை. விஜய் ரோல் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ரோல் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளார வந்தபோது அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் வந்து தனியாக நிற்கினீங்கன்னா யூ வில் பி த ஸ்பாயில் கேம் தான் நீங்கள் விளையாட முடியும். விஜய் தனியாக போனார்னா கண்டிப்பாக ஈ குட் பிளே ஒன்லி a ஸ்பாயில் ஸ்போர்ட். என்ன எவ்வளோ இடம் எவ்வளோ சீட்டு கிடைக்கும், அல்ல எவ்வளோ வாக்கு சதவீதம் சீட்டு எவ்வளோ கிடைக்குங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஆனால் வாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கணக்கை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு 6.5 கோடி மக்கள் வந்து நம்மளுடைய வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு புதுசாக வரனால ஒரு ஓட்டிங் வந்து ஒரு 80% கூட போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 crore votes, 4.5 to 5 crore votes வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 15% எடுக்கணுன்னாவே நீங்கள் வந்து ஒரு 60 to 75 lakh ஓட் வந்து நீங்கள் கேதர் பண்ணி ஆகும். அப்போ இப்போ இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் வெறும் 10% 15% எடுக்கிறனால உங்களுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. அப்போ இன்னும் வந்து என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து யூ வில் ஹெல்ப் டிஎம்கே டு கிரியேட் எ ஹிஸ்ட்ரி. திமுக ஆட்சிக்கு வரும் தனியாக நின்னார்னா
அப்போ விஜயும் வந்து நான் தனியாக நிற்கிறேன், ஆழம் பார்க்கறதுக்காக நிற்கிறேன்னு மற்றவங்க சொல்கிறத வச்சு வந்தாருன்னா he can play only a spoil sport, he cannot play a contributing sport. அப்போ விஜயனுடைய யுக்தியும் என்னவா இருக்கணும்னாக்கா, வரும்போது எந்த மாதிரி தனக்கு ஏற்ற கூட்டணியை அமைக்கணுங்கிறதுல தான் அவருடைய யுக்தி இருக்கணும். ஆனால் யாரும் கூட்டணி அமைக்க மாட்டாங்கல்ல. ஒரு பெரிய நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போது தன்னுடைய பலம் என்ன என்பதை அறியத்தானே விரும்புவாங்க. அப்படி அறியணும்னு விரும்பினார்னா அது வந்து இட் வில் கம்ப்ளீட்லி ஃபேவர் டிஎம்கே. ஆனால் அதுக்காக அவர் நாம் தமிழருடையோ அதிமுகவுடையோ பிஜேபியோடையோ அணி அமைக்கிற அவசியம் இல்லை. பிஜேபி கூட போகணுங்கிற கட்டாயம் இல்லை, அதிமுக கூட போகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் அவங்க 2 பேர்த்தினுடைய கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம், நீங்கள் கூட்டணிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக யாராக இருக்க முடியும்னா, இது வரைக்கும் டிஎம்கே அதிமுக ஆண்டவங்களையும் ஆள்றவங்களையும் எதிர்த்துட்டு இருக்கிறது நாம் தமிழர். ஸோ அவரும் பல இடத்துல வந்து நான் தம்பி கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறது ஓப்பனாகவும் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ரெடியா இல்லையே, அது அவங்களுக்குள்ளார வரணும். ஏன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் படத்துக்குள்ளே நடிச்சிட்டு இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த கோட்டோட முடிச்சுட்டு நீங்கள் உள்ளார வந்து கட்சியினுடைய கட்டமைப்பை திடப்படுத்துறதுலையும் இந்த மாதிரி 2026க்கான தேர்தல் யுக்தியும் நீங்கள் வகுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கொள்கை அடிப்படையிலான தேர்தல்ங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து வெறும் கூட்டணி அரசியல் தான். இங்கே கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி தானே ஒழிய கொள்கை கூட்டணி எல்லாம் இப்போ இல்லை. அது எப்போ போயிடுச்சு, அப்போ எப்பயோ போயிடுச்சு. அப்போ இப்போ விஜய் வரும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கூட்டணி 2026 யாரு கூட எந்த விதத்தில் நீங்கள் அமைக்கிறீங்கிற அதுலேயே நீங்கள் பெருநேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும். அது அந்த இண்டிகேஷன் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா மாநாடுல? கண்டிப்பாக மாநாட்டில் கொடுப்பாரான்னு தெரியாது. ஏன்னா மாநாடுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்பயே வந்து ஒரு டூ ஏர்லியராக கூட முடிச்சிடலாம். பட் அவங்க மாநாட்டில் அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மாநாட்டிலலாம் சொல்லி அது வந்து இப்போதைக்கு அவங்களுடைய பார்ட்டி இண்டிகேஷன் கிடைக்குமா, அதுக்கான சமிக்கை கிடைக்குமா? கூட்டணிக்கு சமிக்கை வருமாங்கிறது எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ரியலி ஷூர். பட் அதில் யாரெல்லாம் கூப்பிட்றாங்க, அதில் யார் போய் கலந்துக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கலாம், யார் யாரெல்லாம் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாருங்கிறது. அப்போ விஜய் இங்கே வரும்போது அவருக்கு சரியான வந்து ஒரு தேர்தல் யுக்தியோட வந்தார்னா தான் இந்த 2026 தேர்தலில் he could able to make some impact. அவருக்கு நோக்கம் என்ன, முதலமைச்சர் ஆகணும்ல? ஆமாம், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ நான் தனியாக நின்று நான் ஆழம் பார்க்குறேன், எனக்கு எத்தனை % ஓட்டு இருக்குதுன்னு பார்க்குறாருனாக்கா அவர் வந்து 2026 ஆல்ரெடி கான். பட் அவருக்கு என்ன இருக்கும், எப்படி 35% வரும், முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிதான் நினைப்பாரு. அவர் சுற்றி இருக்கிறவங்க அதை சொல்லிட்டு இருக்கலாம், சார் நீங்கள் உங்களை விட்டு ஆளே கிடையாது, நீங்கள் வந்து நின்னீங்கன்னாவே உங்கள் முகராசி பாருங்களேன், சினிமாவுக்கு போகும்போது எத்தனை பேர் வராங்க, பின்னாடி கூட்டத்தை பார்த்தீங்களான்னு. பட் உங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் பத்தாது. நான் தான் சொல்கிறேன், ஒரு அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 10 to 15%. ஆனால் இவர் வரது இப்போ சிஎம் ஆகிறது தானே. அப்போ அதுக்காக தான் சொல்லுவார். அப்போ நீங்கள் தனியாக நிற்கிறது உங்களுடைய கனவை நிவர்த்தி பண்ணாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம்லேயே வரும்போது நீங்கள் உங்களுடைய கனவு சிஎமாக வேண்டியது தான் உங்கள் பிரதான கனவாக இருக்கும்போது அதை நீங்கள் நினைவாக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டணி யுக்தி ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு துரிதமாக சீக்கிரமாக வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கி உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் யாரை எதுக்குறீங்க, எப்படி எதுக்குறீங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் கூட்டணி. ஏன்னா எல்லா கட்சியும் நீங்கள் ஏதோ ஒரு கட்சியோட ஒட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு ஸ்ட்ராங் உறுதியான நிலைப்பாட்டை காமிக்கவே இல்லையே. ஆமாம், இதில் அதுதான் அவருக்கு வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ டைம் இல்லை, கோட்டோட முடிச்சுங்க, அடுத்த படத்தை கூட கேன்சல் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு நீங்க நடிச்சீங்கன்னா 2000 கோடி 3000 அவ்வளவு ஒதுக்கும் போது அதையே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஒரு படத்துக்கு நீங்க ஏன் நடிக்காட்டி படத்துக்கு வேட்டு வைக்கிறீங்க? இல்ல, படத்துக்கு வேட்டு வைக்கிறேன்ல. ஒரு ரசிகனா வந்து இப்ப நமக்கும் வந்து ஒரு விஜய் படம் தியேட்டருக்கு போய் பார்க்கறது எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஆனா நமக்கு வந்து அதை விட வந்து இன்னைக்கு ஒரு அரசியல்ல வரும்போது அதெல்லாம் பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் வந்து நான் முழு நேர அரசியல்வாதியாவே வரேன், மற்றவங்களை மாதிரி நான் நடிக்கவும் செய்வேன் அரசியலும் செய்வேன்னு சொல்லல. அதெல்லாம் நம்ம விஜய் கிட்ட பாராட்டி ஆகணும். அப்ப இவ்வளவு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்த ஒரு படத்துல என்ன வந்துட போகுது, அது உங்களை காப்பாத்திர போறது கிடையாது எக்கனாமிக்கலா. பட் இதே நீங்க இந்த கோட்டை முடிச்ச கையோட நீங்க மாநாட்டை நடத்தி உள்ளார அரசியலுக்குள்ளார இறங்கி கட்டமைப்பை ஏற்படுத்த வரும்போது மற்ற கட்சிக்காரங்களுக்கு எல்லாமே அப்பதான் உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ, விஜய் வந்து இஸ் மோர் சீரியஸ் இன் பாலிடிக்ஸ். அப்போ வந்து அவர் நிறைய பேச்சுவார்த்தை இன்னைக்கு வந்து 2026 எலெக்ஷன் திமுகவுக்கு கூட நான் சொல்றேன், இது வரைக்கும் அவர் 3 எலெக்ஷனை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஏபிளாக ஹேண்டில் பண்ணி அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு he could able to win the elections. பட் இந்த 2026ங்கிறது அவ்வளோ ஈஸி பார்கெயினாக மாறிடாது டிஎம்கேக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய களத்தில் யாராவது ஒருத்தர், ஏன்னா ஏடிஎம்கே இஸ் கம்ப்ளீட் டெஸ்பரேஷன், ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். அவங்க 2வது டேர்ம் வந்து இல்லாமல் விட்டாங்கன்னா தே வில் பிகம் மோர் இன் ப்ராப்ளம். அப்போ அவங்க வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாருன்னு சொன்னாலோ இல்லை புதுசாக வரக்கூடிய விஜய் வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாரோன்னு யாரோ ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிட்டா கூட இந்த 2026 களமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். டிக்ளேர் பண்ணுறது மட்டும் இல்லை, கூட சேர்ந்து நிற்கணுமே. அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து இங்கே வந்து ஏன்னா எல்லா கட்சிக்குமே இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அவங்களுடைய கனவு என்னன்னா நம்ம ஒரு காலத்தில் மந்திரியாக இருக்கணும், மந்திரி சபையில் இருக்கணும், சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி ஆட்சியல்னாச்சும் இருக்கணுங்கிறத ஒவ்வொரு
பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கனவு. அப்போ இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ரெடின்னு ஒரு சிக்னலை காமிக்கும்போது கண்டிப்பாக அது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து திமுக மேலே அதீத நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்பயே காங்கிரஸ்குள்ளார ஏகப்பட்ட புகைச்சல் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து நாங்கள் பண்ணுறாங்க, அவர் செல்வ பிறந்தை அமுத்தி வைக்கிறாரு. ஆனால் சரி, சாய்ஸ் இல்லையா அவனுக்கு? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு அதிமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இப்போ 25 சீட் கொடுத்தாங்க போன தடவை எம்எல்ஏக்கு காங்கிரஸுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீறி போனால் எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க டிஎம்கே? ஒரு 30 சீட்டு இல்லை, 25 ஜாஸ்தி. 25 ஜாஸ்திங்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவில் வந்து நாங்கள் ஒரு 40 சீட்டு கொடுக்குறோம், மந்திரி சபையிலையும் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்கும்? இல்லை நாங்கள் வந்து திமுகவினுடைய கருத்தை வலுப்படுத்துறேன்னு இருப்பாங்களா? இல்லை நம்மளுடைய கட்சியை வளர்த்தணும், கட்சியில் வந்து கூட்டணியில் போனோம்னா நமக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் போது ஜெயிக்கணும். இல்லை, ஜெயிச்சா தானே மினிஸ்டர் ஆக முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ இருக்கக்கூடிய நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்போ 2 திராவிட கட்சிகளுமே வீக்காக இருக்குது. அப்போ இன்னைக்கு 47% வாக்கு, 46% வாக்கு கூட்டணியில் டிஎம்கே வாங்கியிருந்தா 27 தான் அவங்களுக்கு, 19% வாக்கு கூட்டணிட்டு இருந்து வருது. அப்போ இன்னைக்கு நான் 2026 எப்படி பார்க்குறேன்னா, எந்த கட்சி எங்க போய் எந்த கட்சியோட கூட்டணி சேருதோ அரித்தமெட்டிக் கால்குலேஷன் தான். இங்க கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜய் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. விஜய் என்ன செய்யணும் இதில்? விஜய் வந்து இதுல தெளிவான கூட்டணி அமைக்கிறதுல அவர் வந்து முன்னெடுப்பு செய்யணும். ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து சீமான்கிறது வந்து ஒரு நேச்சுரல் அலையா இருக்கார். யாரும் இது வரைக்கும் குற்றம் சொல்ல முடியாத ஆளுங்களா இருக்காரு. ஏன்னா இவர் வந்து அதிமுக, என்னுடைய இன்னொரு பார்வை என்னன்னா, திமுக அதிமுக கூட கூட்டணி போகக்கூடிய எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தை ஆளணுங்கிறத மறந்துட வேண்டியதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஹிஸ்டரி இல்லை 57 ஆண்டு காலத்தில். அப்போ இன்னைக்கு விஜய் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அதிமுக கூடயோ திமுக கூடயோ கூட்டணின்னு எங்கேயாவது போனாருன்னா, அவர் நீங்க சொல்ற மாதிரி அவருடைய பிரதான கனவு தமிழகத்தினுடைய சிஎம் ஆகணும்னா அதை மறந்துடலாம். நீங்க தான் இன்னும் 10 வருஷம் நடிக்கலாம்ன்றீங்க, அப்புறம் என்ன? அவருக்கான கனவு இங்க அரசியல்ல தானே இருக்கு. நடிகருங்கிறதுல ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு, அதுக்கு மேல தொடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு படத்துல கூட சொல்லுவார் இல்லையா, ஜெயிக்கிறேன் நான் தான் ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நான் ஓடி ஜெயிக்கிறதுல என்ன இருக்குன்னு ஒரு படத்துல விட்டு கொடுப்பார் பின்னாடி வர்றவருக்கு. கேள்வி கேட்கும்போது நான் தான் ஜெயிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுல வந்து ஒரு கிக் இல்லைன்பார். அந்த மாதிரி இன்னைக்கு சினிமாவில் ஒரு பீக்கை தொட்டுட்டாரு. இப்போ பாலிடிக்ஸ்ல வந்து அதை சாதிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர் கூட்டணி எந்த அளவுக்கு துரிதமாக அமைக்கிறாரு, திறம்பட கூட்டணியை பேசுறாருங்கிறதா முக்கியம். அப்போ 2026 எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய கட்சிகளை வளர்த்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. விஜய் எம்ஜிஆர் ஆவாரா, விஜயகாந்த் ஆவாரா? இது அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்கு. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருமே வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாரு இல்ல அந்த மாதிரி ஆயிடுவாருன்னு நம்மளை வந்து அவரை குரூப்பிங் பண்ண முடியாது. சிவாஜி ஆயிடுவாரு நான் கேட்கல. இதை நம்ம யாரையுமே குரூப்பிங் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். அதை தான் சொல்ல வரேன். நீங்க ஒரு அரசியல் தலைவரா நீங்க உள்ளார வரும்போது ஒரு ரசிகனா வந்து உங்ககிட்ட ஒரு நடிகனா என்ன எதிர்பார்க்கறாங்கிறது வேற. ஆனா நீங்க ஒரு அரசியல் தலைவராக வரும்போது அந்த ரசிகனையும் தாண்டி உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய காமன் மேனும் திரும்பி பார்க்குறோம். அவரை என்ன வராரு, என்ன பேசுறாரு, என்ன செய்யறாரு, யாரை எதிர்க்கிறாரு, என்ன மாதிரி செயல் திட்டங்களை வச்சிருக்காரு, எந்த மாதிரி கூட்டணி அமைக்கிறாரு, எந்த தத்துவத்தை தூக்கி பிடிக்கிறாரு, இது எல்லாமே நம்ம பார்க்கப்படுவோம். அப்போ வந்து இவங்க வந்து டிஎம்கே பேசுறதே தான் இவரும் பேச போறாரா, இல்லை வந்து வேற கட்சிகள் கொண்டு வந்திருக்கிறதே தான் இவரும் கொண்டு வர போறாரா, இல்லை இவர் வந்து ஒரு மாற்று சக்தியாக வர போறாரா, இல்லை வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்க போறாரா, இல்லை வந்து ஒரு டெர்ஷியரி ஃபோர்ஸாக செகண்டரி ஃபோர்ஸாக தான் இருக்க போறாராங்கிறது அவருடைய செய்கை தான் நமக்கு காமிக்கும். நான் அதனால தான் சொல்றேன். அப்ப அந்த அதிரடியா இருக்கணும். ஆமா, அது வந்து உங்களுக்கு வந்து அதிரடி காட்டணும் உங்களுக்கு அரசியல் இன்னைக்கு வந்து. ஏன்னா 2026ங்கிறது வந்து ஒரு அதிரடினா திமுகவை அடிச்சு துவைக்கணும். ஏன்னா அதிரடி நீங்க யாரையும் போய் அடிக்கவும் வேண்டாம், துவைக்கவும் வேண்டாம். விமர்சனங்கள்ல சொல்றேன். அது கூட வேண்டியதில்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க மக்களுடைய மனசை கவரணும், மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, வெறும் 70% தான் போலிங், 30% ஓட்டு போடாதவங்க இருக்காங்க. திமுகவினுடைய ஆகஸ்ட் பெருங்கட்சிக்கு 27% தான், அதிமுகவுக்கு 20% தான். அப்போ இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை விட ஓட்டு போடாதவங்க 30% வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்கல. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லாதனால, பொலிட்டிக்கல் சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இல்லாதனால உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த நான் ஓட்டர்ஸ்னுடைய நம்பிக்கையை பெற வேண்டியது விஜய்க்கு முக்கியமான கடமையாக நான் பார்க்குறேன். அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த அரசியலை யாருக்கு ஓட்டு போட்டு என்னப்பா நமக்கு ஆக போகுதுன்னு நிறைய மக்கள் விரக்தியில் இருக்கிறீங்களா, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? நீங்கள் அதிமுக கூடயோ திமுக கூடயோ பிஜேபி கூட போய் சண்டை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு கெயின் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த காமன் பப்ளிக். அப்போ அங்கே வரும்போது அது டெஃபினட்டாக அது ஆட் ஆகும். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்காக இந்த கூட்டணிங்கும் போது என்னன்னாக்கா, அந்த கூட்டணி இன்னைக்கு அரித்தமெட்டிக் நம்பர் தான் ஒர்க் ஆகுது. இப்போ எல்லாம் கொள்கை, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கொள்கை அரசியல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாம் கூட்டணி அரசியல், தேர்தல் கூட்டணி தான், அரித்தமெட்டிக் தான், நம்பர் தான். என்னதான் கடைசியில் 5 ஆண்டுகளா கொள்கை அது இதுன்னு தூக்கி பிடிப்பாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அரித்தமெட்டிக் தான் எல்லாமே. அப்போ அதை வந்து யதார்த்தமான களத்தை விஜய் புரிஞ்சுக்கணும். தான் மட்டும் தனியாக வந்து நின்னா இதை ஜெயிச்சிட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆளுங்களை சேர்த்துட்டு இன்னும் மற்ற கட்சியில் மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் இழுக்கணும்.
இன்னைக்கு உதாரணத்துக்கு சீமானே அங்கே போய் சேர்றாருன்னா கூட இவருக்கு இருக்கிறதும் அவருக்கு இருக்கிறது மட்டும் 10 மானா பத்தாது. யார் முதலமைச்சர் போட்டி வருமே, அது நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஆல் இண்டியா லெவலில் நடந்த எலெக்ஷனில் ஐஎன்டிஏ பிளாக் வந்து எங்கேயாவது வந்து அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொன்னாங்களா? பட் இருந்தாலும் வந்து போன தடவை விட அதை சொல்லாமே இன்றைக்கி வந்து 233 சீட் ஆல் இண்டியா லெவலில் வாங்கியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு செட் எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் போய் இன்றைக்கே வந்து எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி நீ முதல்வரா நான் முதல்வரான்னு கூட நீங்கள் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் முன்கூட்டியே வரணும், இதெல்லாம் நீங்கள் திங்க் த்ரூ பண்ணணும். அப்போ நீங்கள் கூட்டணி கட்சிக்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேக்டர் பண்ணிக்கணும். அப்போது நீங்கள் தேர்தலை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கூட டிசைட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் மக்களுக்கும் ஒரு வரும். ஏன்னா இது ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அந்த சண்டைக்குள்ளார ஆரம்பத்திலே போக வேண்டாம். தென் இட் வில் உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டீவியேட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதுதான் நான் வந்து விஜய்க்கும் ஒரு காஷனாக சொல்கிறேன். விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவரை கிளறிடுவாங்க, தலைவா நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் தானே மற்ற கூட்டணியில் இருக்கிறவங்களும் நீங்கள் தான் வந்து அவர் தானே சிஎம். அதை தான் சொல்ல வரேன் நான். இப்போ நீங்க விஜய் தான் சிஎம் வெளியே சொல்லாதீங்கிறீங்க. நீங்க என்னமோ முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு சீமான் சேர்றாரு, இல்லை வந்து விஜய் கூட சேர்றாரு, இல்லை வந்து வேற ஒன்று விடுதலை சிறுத்தைகளோ இல்லை யாரோ ஒருத்தர் காங்கிரஸோ யாரோ வராங்கன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இருந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் போக முடியாது அங்கே. அப்போ வந்து அதையெல்லாம் அவர் யோசிக்கணும். எந்த கட்சியை வச்சா யார் வரமாட்டாங்கங்கிற கால்குலேஷன் அவருக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பிஜேபியிலிருந்து அவரால் எடுக்க முடியுமா? திருமாவளவன் அவர்களை எடுக்க முடியுமா? அதிமுகலேருந்து விஜயகாந்தை எடுக்க முடியுமா? ஏன்னா விஜயகாந்துக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் ஆரம்பத்திலேருந்தே விஜயகாந்த் வந்து ஒரு படிக்கட்டு ஏறி வர்றதுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் பெரிய ஏணியாக இருந்தது வந்து விஜயகாந்த். விஜய் ஏறி வர்றதுக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் அவர் நடிக்க வரும்போது. அப்போ அதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து லெஸ் தேன் 1% இருந்தவங்க வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2.5% ஓட் ஷேர் எடுத்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு 2 பேருக்கு ஒரு 2 கம்யூனிஸ்டுகள் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மற்ற கட்சிகள் வந்து அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த கட்சிகள், நான் சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் எந்த மாதிரி கட்சிகளை கூட்டணி வைக்கணுங்கிறத பூரா அவர் பிளான் பண்ணணும். இதுக்கு வந்து பெரிய பிராய்ச்சித்தப்படணும். இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து ஈஸி கேம் இல்லை. இது பெரிய இது நாள் வரைக்கும் அரசியலில் 57 ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்னாலேயே இந்த 2024 கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது அவ்வளோ சுலபமாக சுமூகமாக இருக்காது. அப்போ இன்றைக்கி புதுசாக வரக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இதுக்கு பெரிய பிராய்ச்சித்தனப்பட்டு பெரிய டைம் ஒதுக்கி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இவர் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, எங்களுடைய குழு பேசலாம் சொல்ல முடியாது, அவரே தான் பேசி ஆகணும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் உரிமைக்காக தெரியும் குமார், மிக்க நன்றி. நன்றி ஜென். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.